மாப்பிள்ளைக்கு பசிச்சா அவரே வந்து சாப்பிடுவாரு. அது வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியா பொறுமையா இரு. அப்பா நான் ஒண்ணுமே சொல்லல, சாப்பிட வாங்கன்னு தான் சொன்னேன். அது சரிம்மா, கொஞ்ச நேரம் பொறுத்து அவரே வந்து சாப்பிடுவாரு. அதை விட்டுட்டு நீ இப்படி வற்புறுத்திக்கிட்டே இருந்தா கோவம் தான் வரும். அட நீங்க வேற, தப்பு பண்ணது ஏன் புள்ள, நீங்க என்னமோ ஏன் மருமவளை குத்த சொல்றீங்க? ஏன் மருமவ பண்ணது சரிதான். ஏண்டா ஊர்ல உலகத்துல யாருக்குமே உடம்பு சரியில்லாம போறது இல்லையா? எல்லாரும் இப்படியா பண்ணிட்டு இருக்காங்க? அவ உனக்காக ஒவ்வொன்னுத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கா. அதை புரிஞ்சுக்காம நீ ஓன்னு கத்துற. உன் மனசுல என்னதான்டா நினைச்சிட்டு இருக்க? சும்மா தேவையில்லாம டென்ஷன் பண்ண இருக்காத. நீ சாப்பிட்டியா? சாப்பிடல. போய் சாப்பிட்டு படுக்கிற வழியை பாரு போ. பாத்தியா பத்மா, அவன் எவ்வளவு திமிரா பேசிட்டு போறான்னு. உடம்பு சரியில்லைன்னா அவன் இஷ்டத்துக்கு ஆடுவானா? முதல்ல என் மருமகளை திட்டினா, இப்ப என்ன? இவனை இப்படியே விட்டா அடங்க மாட்டான். ஒரு புடி புடிச்சு விட்டாதான் அடங்குவான். அவனை வேணாம், அவரை தொந்தரவு பண்ணாதீங்க. இல்ல துளசி, இவனை இப்படியே அவன் போக்குல விடக்கூடாது. ஏன்டா அப்படி பண்றேன்னு நல்ல நாள் திட்டணும். அவன் எனக்கு தான் அடங்குவான். அத்தை, தப்பு அவர் மேல இருந்தாலும் நீங்க என்ன திட்டுங்க, நான் ஏத்துக்கிறேன். அவரை திட்டாதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கும். இல்ல துளசி, உன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். அத்தை, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா எந்த ஒரு சூழ்நிலையிலயும் அவரை திட்டுறதை என்னால ஏத்துக்கவே முடியாது. இல்லன்னா அவன் அடங்கவே மாட்டான் துளசி. அதான் நான் இருக்கேன்ல, அவரை நான் பாத்துக்கிறேன். அத்தை, நீங்க போய் சாப்பிட்டு நிம்மதியா படுத்து தூங்குங்க. அப்பா நீங்களும் சாப்பிட்டுருங்கப்பா. துளசி நீ வந்து சாப்பிடுமா? இல்ல சித்தி, கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் சாப்பிட வருவாரு, நான் அப்ப சாப்பிட்டுக்கிறேன். சரி என்னங்க, நீங்க வாங்க. சம்மந்திமா நீங்களும் வாங்க. வாங்க. மவளை அனுசரணையா பேசி உன் கழுத்த இருக்கலான்னு பார்த்தா உஷாரா இருக்கியே. பெரிய ஆள் தாண்டி நீ. என்னத்த உங்களுக்கு பசிக்கலையா? ஐயோ, எனக்கு பசி குடல புடுங்குதுமா. அவன் அப்பா சாப்பிட்டு நான் போய் சாப்பிடுறேன். ப்ளீஸ். யோ வாயா, ஏன் அப்படி தள்ளாடுற? ஏய், சரக்கையும் வாங்கி கொடுத்துட்டு ஏன் தள்ளாரன்னு கேக்குறியே? இது உனக்கே நியாயமா? உனக்கு சரக்கு வாங்கி கொடுத்தது இப்படி தள்ளாடுறதுக்கு இல்ல, அவளை அடிக்கிறதுக்கு. அதெல்லாம் நான் பக்காவா பண்ணுவேன். யாருன்னு காட்டு, மூஞ்சில குத்துவேன். இத பாரியா, அவளை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவ வீட்டுல போய் மட்டையாய் கீழே விழுந்துட்டேன்னா தொலைச்சிருவான் உன்னை. ஏய், நீ சரக்கு வாங்கி கொடுத்த சாமி, உனக்கு போய் நான் துரோகம் பண்ணுவேன்னா ஆளை காட்டு, ஒரே குத்து. சரி சரி, ஆடாம வாயா. ஏய் கல்யாணி, வாடி வெளியில வாடினா. என்ன ஏண்டி, உனக்கு என்ன காது செவிடா? கூப்பிட்ட உடனே வரமாட்டியா? உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? ஓஹோ, என்ன பார்த்தா கத்துறவ மாதிரி தெரியுதா? நான் என்ன நாயா? நான் உங்களை நாயின்னு சொன்னேனா? நீ என்ன வேணாலும் சொல்லிக்க. என் புருஷன் உன்கிட்ட பேசணுங்கிறாரு, பேசு. எங்க உங்க புருஷன்? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இங்க எவ்வளோ பெரிய ஆள் நிக்கிற? சாமி வந்திருக்கிறேன், எங்கன்னு கேக்குற? என் வீட்டு மகாலட்சுமி கூப்பிட்டா அதுக்கெல்லாம் கேட்க கூடாது, வேண்டாம் வரணும். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு இந்த நேரத்துல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? பிரச்சனை பண்ணது நீயா இல்ல நானா? உனக்கு என் பொண்டாட்டிக்கும் ஒத்து வரலன்னா உங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கணும், அதானே முறை. அதை விட்டுட்டு
எதுக்கு உன் புருஷன்கிட்ட சொன்ன? எதுக்கு அவனை பஞ்சாயத்து கூப்பிட்ட? அவனே விளங்காத விரும்பய, அதான் அவனை விட்டுட்டு இங்க வந்த. இப்ப என்னமோ பெரிய இவ மாதிரி அவனை போய் பைசல் பண்ண கூப்பிடுற. அந்த வெட்டி பையன் என்ன பண்ணான் தெரியுமா? என் கடைக்கே வந்து என் பொண்டாட்டிய பத்தி என்கிட்டயே தப்பா சொல்லி என்கிட்டயே நியாயம் கேட்கிறா. நான் ஒன்னு கேட்கிறேன், அவன் பண்ணது நியாயமா? அப்படி கேட்கலாமா? நான் முறையா கல்யாணம் பண்ணி 2 குழந்தைகளை பெற்று சமூகத்துல அந்தஸ்தோட இருக்கிறேன். அப்படிப்பட்ட என்கிட்டே வந்து குடும்பம்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, மனுஷங்கன்னா என்னன்ட்டு அந்த கிறுக்கு பையன் எனக்கு கிளாஸ் எடுக்கிறான். அத கேட்டவங்க என்ன மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு கோபம் வருமா வராத? அவன் புருஷனே இல்ல, வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்ட. அப்புறம் எதுக்கு அவனை என் கடைக்கு அனுப்புன? உசு பேசி என்னை சண்டைக்கு இழுக்கிறியா? அதுக்காக தான் அவனை அனுப்புனியா? என்ன உளறீங்க? நான் யாரையும் கடைக்கு அனுப்பல. உங்களை சண்டைக்கு இருக்கிறதுல எனக்கு என்னங்க லாபம்? என்ன சேனாகிட்டா பேசுற? உன் புருஷனை நீ அனுப்பலன்னா அவன் எப்படி வந்த? அவன்னா என்ன மாதிரி சாமியா, கடவுளா, இல்ல தெய்வமா? விஷயம் தெரிஞ்சு அவனே வந்தானா? என் கடைக்கு வந்து என் பொண்டாட்டி அப்படி பேசுறா, இப்படி பேசுறா, என் பொண்டாட்டிக்கு கொடைக்கல் கொடுக்குறா, வந்து நியாயத்தை கேளுங்கன்னு சொல்றா. இதெல்லாம் நீ ஏத்தி விடாமையா வந்து கேப்பா? வேலை செய்யற இடத்துல எவனோ ஒரு புறம்போக்கு வந்து பொண்டாட்டிய பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணா இந்த சாமிநாதனுக்கு கோபம் வரும். அதான் வந்திருக்கிறேன். நீ உன் புருஷனுக்கு பண்ணது நியாயமாட்டி? அது வந்துட்டேன் அந்த வெட்டி உன் பக்கம் நியாயமா என் பக்கம் நியாயமா? உன் முன்னாடி சரியில்லையா என் முன்னாடி சரியில்லையா? வா பஞ்சாயத்து பண்ணி ஒரு முடிவு பண்ணிடலாம். என்னடா இதெல்லாம்? அவர்கிட்ட போய் என்ன பத்தி பேசுனியா? நீ தான் வேணான்னு உன்னை தொலைச்சு தலைமொழிகிட்டல. திரும்ப திரும்ப எதுக்கு என் விஷயத்துல தலையிடுற? என்ன நிம்மதியாவே வாழ விட மாட்டியா? உன்னை யார் அவர் கடைக்கு போக சொன்னது? இல்ல கல்யாணி, அவங்க உன்னை பத்தி தப்பா பேசுனாங்க, அதனாலதான். அது அவங்களுக்கு எனக்கு இருக்கிற பிரச்சனை. நீ ஏன் தலையிடுற? ஏன் தலையிடக்கூடாது? உனக்கு எனக்கும் 1000 இருக்கலாம், ஆனா அவங்க உன்னை பத்தி தப்பா பேசும்போது நான் ஏன் கேட்க கூடாது? அவங்க என்ன தானே பேசுனாங்க, உனக்கு அதுக்கு என்ன சம்மதம்? நீ மூக்க நுழைக்கிற? ஐயோ, என்ன கல்யாணி பேசுற? உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் அதை ஏன் கேட்க கூடாதா? எங்க 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 பாத்துக்கல, அங்க என்ன கேக்குற? ஏண்டா விலகண்ண, புருஷனு பொண்டாட்டி நாயா பேயா அடிச்சுக்கிறீங்க. பொண்டாட்டி ஒண்ணு ஒரேடியா தலை முழுகிட்டா. ஆனா நீ எனக்கு வந்து குடும்பம் நடத்துறதுக்கு கிளாஸ் எடுக்கிற. காமெடியால இருக்குது. என்ன சார் அநியாயமா இருக்கு? வீட்டுக்கு வாங்க, பிரச்சனையை சுமூகமா தீர்த்து வைக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப இப்படி பேசுறீங்க. ஏய், உன்னை பார்த்தாலே எனக்கு சிரிப்பு தாண்டா வருது. என் பொண்டாட்டிய பத்தி என்கிட்ட கேட்கற சொல்றியா? அதை கேட்டுட்டு நான் உன் பக்கமே பேசணுமா? உடனே உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் ஒத்து வரல, பிரிஞ்சிட்டீங்க. அதே மாதிரி நானும் உன் பக்கம் பேசி என் பொண்டாட்டிய பிரியணுமா? என் பொண்டாட்டி நல்லவடா, உத்தமி. அவளால யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா உன் பொண்டாட்டி சரியில்லடா, கொழுப்பெடுத்தவ, துமுறு பிடிச்சவ. அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க என்னடி பண்ணுவ? கழுத்தை அறுத்துருவிய? உனக்கு புருஷனோட வாழ துப்புல ஊரை விளைச்சி போட்டு காசு சம்பாதிக்க தனியா வந்திருக்க. என்ன பத்தி தப்பா பேசுன செவல் பிஞ்சிரும். என்னையே அடிக்க வரியா? உன்னை ஊடு கட்டி அடிக்கிறேன்டி.
பொண்டாட்டி பத்தி தப்பா பேசினா கொன்னுடுவேன். கூட்டு போவேன் இல்ல அடிச்சே கொன்னுடுவேன். யோ வாயா, சின்ன பையன்கிட்ட அடி வாங்குறியா? அசிங்கமா இல்ல உனக்கு? நீ கவலைப்படாத, அவனை சும்மா விட கிழிச்ச. மாட்டேன். நான் தெளிவா நம்மள பார்த்தா பயம் இருக்கணும். ரெண்டு காட்டு காட்டுவேன்னு உனக்கு சரக்கு வாங்கி கொடுத்த பாரு. என் புத்திய செருப்பால அடிக்கணும். போயா போயா உள்ள போயா. யோ அண்ணா விடுங்க. நில்லையா? விடுங்க. எங்க போற? நான் அவனை விட மாட்டேன்டா. கிழிச்ச. போயா உள்ள. என் பொண்டாட்டி தெய்வமா. போப்பா, உள்ள போப்பா, பேசாம போப்பா. தம்பி அண்ணா ப்ளீஸ்ண்ணா விடுண்ணா. சரி சரி வாயா, வீட்டுக்கு போலாம். கல்யாணி வீட்டுக்கு வா, பேசி தீர்த்துக்கலாம் தான் சொன்னாரு. அதுக்காக தான் நான் போதும் நிறுத்து. உன்னால ஒரு காலத்துல எனக்கு நல்லது நடக்காது, கெட்டதுதான் நடக்கும். உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னை இங்கேயாவது நிம்மதியா வாழ விடு. தயவு செஞ்சு இனிமே இங்க வந்து பிரச்சனை பண்ணாத. இதுக்கப்புறம் உன்னை இந்த பக்கம் பார்த்து அசிங்கமாயிடும். உள்ளவாடி. இந்த அமிர்தா, என்னங்க இது? ஐஸ்கிரீம். நான் அதை கேட்கல. உங்களுக்கு சாக்கோபார் தானே பிடிக்கும்னு சொன்னீங்க. இப்ப கோன் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இனிமே உனக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் எனக்கும் பிடிக்கும். உருகிட போது சாப்பிடு. என்ன அமிர்தா, சாப்பிடு. என்னாச்சு அமிர்தா, ஏன் அப்படி பாக்குற? ஒன்னும் இல்ல, சும்மா பார்த்தேன். அமிர்தா, ரெண்டு பேரும் இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? எதுக்கு? பட்டர்ஸ்காட்ச் சூப்பரா இருக்கு. நீ டேஸ்ட் பண்ணதை சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எச்சிலுங்க. எச்சில்னு சொல்லாத, அமிர்தா சாப்பிட்டா அது அமிர்தம். கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி கொடுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, ஐஸ்கிரீம் மேல ஐஸ்கிரீம் போஸ்னா எப்படி இருக்குன்னு பார்த்தேன். ஐஸ்கிரீம் மேல ஐஸ்கிரீமா? புரியல. இந்த ஐஸ்கிரீமை இந்த ஐஸ்கிரீம் மேல பூசுறேன்னு சொன்னேன். இதுக்கு பேர் தான் ஐஸ் மேக்கப். என்ன விளையாடுறீங்களா? சே இல்ல அமிர்தா, சீரியஸா தான் சொல்றேன். முகத்துல ஐஸ்கிரீம் பட்டா சில்லுன்னு இருக்கும். ஐயோ வேணாங்க, விளையாடுறீங்களா? ஐயோ இல்ல அமிர்தா, விட்டுருங்க, இரு வேணாம் ஒரு நிமிஷம் சொல்றேன்ல. ஒரு நிமிஷம் வேணாங்க, அமிர்தா, விடுங்க. நான் சொல்றது கேளு ஐயோ, அமிர்தா, ஒரு சொல்றதை நிமிஷம் இரு. கேளுங்க, வேண்டாம். ப்ளீஸ் அமிர்தா, ஐயோ, please, ஏய், வேண்டாம், சொன்னா வேண்டாம், கேளு. please. முகத்தை Please, காட்ட ஒரு விடுங்க. நிமிஷம் அமிர்தா. விடுங்க. கிட்ட வராதீங்க, கிட்ட வராதீங்க, போங்க. கிட்ட வராதீங்கன்னு சொல்றேன்ல. வந்தீங்கன்னா தொலைச்சிருவேன், போங்க. ஏய் எழுந்திரி, ஏய் எழுந்திரி. என்னாச்சுமா? என்னாச்சுன்னு நீ தான் சொல்லணும். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் என்னம்மா பண்ணேன்? கிட்ட வராதீங்க, வந்தா தொலைச்சிடுவேன்னு என்ன பேசிட்டு இருக்க? போங்க வாங்கன்னு பேசிட்டு இருக்கே, என்னாச்சு? ஐயோ, அதையும் நினைச்சு அம்மாவை தள்ளிட்டேனா? ஏய் உன்னை தாண்டி கேக்குறேன். நல்லா தூங்கிட்டு இருந்த, என்ன வேற அடிக்கிற மாதிரி தள்ளி விட்டு என் தூக்கத்தை கலைச்சிட்ட. ஏன்டி இப்படி பண்ண? யார்கிட்ட பேசுன? சாரிம்மா, ஏதோ கனவு கண்டு ஒளறிட்டேன்னு நினைக்கிறேன். தப்பா நினைச்சுக்காத. ஏய் இது கனவா இல்ல வேணும்ட்டே பண்ணியா? என்னம்மா, வேணும்ட்டே யாராவது பண்ணுவாங்களா? கனவுதாம்மா, என்ன தூங்க விடுமா. படிக்கிற பொண்ணுக்கு அப்படி என்ன கனவு? இந்த வயசுல கொஞ்சற மாதிரி கனவு வந்ததுன்னா ஏதோ தப்பா இருக்கு.
கிளம்பிட்டேன் பிரபா. இல்ல கார்லாம் வேணாம், கால் டாக்ஸி புக் பண்ணிருக்கோம், அதுலயே வந்துடுறோம். சரி. சித்தி, உங்களை இப்படி பார்க்கவே சங்கடமா இருக்கு. எனக்கும் இங்கே இருக்கணும் தான் ஆசை, ஆனா போக வேண்டிய நிர்பந்தம். எனக்கும் புரியுதுமா. நீ கௌதம் தம்பியோடையும் பிரபா தம்பியோடையும் பிசினஸ் பண்ண போற. அதனால அங்க போய் இருந்தாதான் எல்லாத்துக்கும் வசதியா இருக்கும். அது எனக்கு புரியுது. ஆனா உங்களை இங்கேயே வச்சு பாத்துக்க முடியலையேன்னு வருத்தமா இருக்குமா. பிரபா தம்பி கிட்ட உங்களை 1 வாரம் 10 நாள் இங்க வச்சு பாத்துக்கிறேன்னு சொன்னேன். ஆனா உங்களை கடைசி வரைக்கும் இங்கேயே வச்சு பாத்துக்கணுங்கிறதா என்னோட ஆசை. அது முடியலங்கிறப்போ சங்கடமா தானே இருக்கும். துளசி, கிளம்பும் போது சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நீங்க இங்க இருந்தே கூட அந்த பிசினஸ பாத்துக்கலாம்ல. ஐயோ, இவ போக விட மாட்டா போல இருக்க. சாப்பாடு போக வரேன்னு நான் எதுவுமே லேட் ஆகாம பாத்துக்கிறேன். நீங்க இங்க இருந்து டெய்லி போயிட்டு வரலாம்ல. அங்க போய் தங்கி இருந்துதான் வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லையே. இல்ல சித்தி, அது ஐயோ, கிளம்புற நேரத்துல இவ குட்டைய குழப்பறா. நீயும் மாப்பிள்ளையும் இங்கே இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கொஞ்சம் யோசியேம்மா. பத்மா, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதெல்லாம் சரி வராது. இவங்க இங்க இருக்கிறத விட அங்க இருக்கிறதா இவங்களுக்கு வசதியா இருக்கும். அதனாலதான் நல்லா யோசிச்சு பார்த்து என் மருமக அங்க இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கா. உன் வருத்தம் எனக்கு புரியுது பத்மா. நீ நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிற, நல்லாதான் பாத்துக்கிற. ஆனாலும் பிசினஸ் பண்ற இடத்துல போயிருந்தா தானே வேலையும் கரெக்டா நடக்கும். இப்போ தொழில் ஒரு இடத்துல, ஆள் ஒரு இடத்துல இருந்தா அது நல்லா இருக்குமா? நீயே சொல்லு. இது எல்லாத்துக்கும் மேல என்னதான் மாமனார் வீடா இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு இருந்தா அக்கம் பக்கத்துல இருக்கவங்களா தப்பா பேசுவாங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது பத்மா. இருக்கிற வரைக்கும் நல்லா பாத்துக்கிட்டீங்க. மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் எந்த குறையும் வைக்கல. அதுவே எங்களுக்கு சந்தோஷம்தான். அதே மன நிறைவோட நீ இவங்கள அனுப்பி வை. இவங்களும் நல்லா பழைக்கணும்ல. துளசி, கிளம்பலாமா? கிளம்பலாம்ப்பா. சித்தி, எங்களை பாத்துக்க முடியலன்னு வருத்தப்படாதீங்க. அப்பாவோட ஆசீர்வாதம், உங்களோட ஆசீர்வாதம் அது இருந்தாலே எங்களுக்கு போதும். எங்களை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைங்க சித்தி. என்னங்க, இங்க வாங்க. பாத்துப்பா. என்னங்க? நல்லா இருமா, நல்லா இருங்க மாப்பிள்ள. நீயும் மாப்பிள்ளையும் ஒரு குறையும் இல்லாம சந்தோஷமா இருப்பீங்க. அதுக்கு அந்த கடவுள் துணையா இருப்பாரு. இதுக்கு மேல உங்களுக்கு ஏர் முகம்தான். வாழ்க்கையில இனிமே உங்களுக்கு எந்த குறையும் வராது. சரிப்பா, நாங்க கிளம்புறோம். சரிம்மா. மாப்பிள்ளையோட மருந்து மாத்திரை எல்லாம் மறக்காம எடுத்துக்கிட்டே இல்ல? எடுத்துக்கிட்டேன்ப்பா. அம்மா, பிசினஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு மாப்பிள்ளையோட ஹெல்த் தான் முக்கியம். வேளா வேலைக்கு மருந்தெல்லாம் கரெக்டா கொடுத்துரு. மாப்பிள்ளை சீக்கிரமா குணமாறதாம நமக்கு முக்கியம். சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். சரி, வரேன் மோகன். சரிக்கா, டைம் கிடைக்கும் போது அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போ. மாமாவையும் கூட்டிட்டு வா. கண்டிப்பா வருவேன் மோகன். ஒழுங்கா வேலைக்கு போ. இனிமே வீட்டை நீ தான் பாத்துக்கணும். புரிஞ்சு நடந்துக்கணும். நான் பாத்துக்கிறேன்க்கா. சரி மோகன், பேக் எடுத்துக்கோ. துளசி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா? சொல்லுங்க சித்தி. இது வரைக்கும் படிப்பு படிப்புன்னு அதுலயே கவனமா இருந்துட்ட. இப்பதான் படிப்பு முடிஞ்சிடுச்சுல்ல, இனிமேலாவது ஒரு குழந்தைய பெத்துக்கலாமே.